பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கோயிலில் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இங்கே அருவா ஏறி செய்ய சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். அது எந்த அருவானா இந்த அருவா மேலே தான் ஏறி செய்ய சொல்கிறது, இந்த அருவா மேலே தான் இருந்து வாக்கு சொல்கிறது. அது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, குறைஞ்சது ஒரு 50 பேர் வரைக்குமே இந்த அருவா மேலே இருந்தால் வாக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நிற்கிறது மாதிரி இருக்கும். அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த அருவாளில் ஏற முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அருவாளுடைய சுனை வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கையிலேயே கிட்ட வந்து கட்டுப்பான். அந்த கையிலேயே வந்து நமக்கு லேசாக கொஞ்சம் அழுத்தினாலே இந்த கையிலேயே வந்துட்டு நல்லா இந்த அச்சு பதியும். ரொம்ப ஷார்ப்பாக இந்த இடம் இருக்கக்கூடிய ஒரு அருவா. இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் நேரமாக அழுத்தினோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து அந்த கையை கிழிச்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அருவா நம்ம கால்லையோ அல்லது நம்ம அருவாளில் ஆடும் பொழுது எந்த விதமானதுமே நமக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னா முழுக்க இறைவனாக இருந்து அந்த அருவாளில் ஏறும் பொழுது நமக்கு எந்த விதமான பாதிப்புமே வராது. மருளாடக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த அருவாள்